நீங்கக்கா ஒரு பொண்ணை வந்து கிண்டல் பண்றீங்க. பொண்ணை கிண்டல் பண்றீங்க அப்படியே ஒண்ணு போட்டே நீங்களா ஒரு ஆட்ட மேற மாதிரி மேட்ச் பத்தி ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்றேன் வாங்க. மேஜரோ அது கூட வாயில வர மாட்டேங்குது நீங்க பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமேட்டு. மடியில் படுத்துக்கொண்டு சினிமா படமே பார்த்தோம் அல்லவா? மடியில் படுத்துக்கொண்டு கொண்டு தாலாட்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு முதுகில் ஏறிக்கொண்டு நடந்து கொண்டு நல்லா தடவி கொண்டு we were looking everything. தப்புங்க. நான் இங்கே பேசிக்கொண்டு இருக்கிறேன். God bless you. நீங்க பேசுங்க. மாதிரி அதே மாதிரி உட்கார்ந்து பேசுங்க. நான் இப்படியே பேசுவேன். It's okay. வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி பேசுவார். பேசட்டும், நானும் பேசுவேன். இவன் ஏன் பொம்முறை நாய் மாதிரி கத்துறான்? அதுவும் நடந்து கொண்டிருக்க வேண்டும். தரமட்ட லெவல்ல அலசன நாங்க அலசுறோம். வெளியில என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சு இவங்க வீட்டுக்குள்ள என்னென்னலாம் பண்றாங்கலாம் பேசிட்டு கிடக்குறாரு இவரு. தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம அமைதியா தானே இருந்தோம். போய் இவர்தான் வந்து தரமட்டத்துக்கு வந்து இறங்குறாருன்னா நம்மளும் அப்படி தரமட்டத்துக்கு இறங்கி பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் பேசுவது எங்களுக்கே கேட்கல. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பயந்துட்டேன். நான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன். வெரி மச் அஃப்ரைடா. சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வேற பாயிண்ட் எனக்கு ஒரு கிடையாது. பிரச்சனை இருக்கு. பண்றீங்க பாயிண்ட் கிட்ட கலக்கு தான் செய்வோம். நல்லா பேசுங்க. முக்கியமான பேசுங்க. நல்லா பேசுங்க. என்ன வேலை நம்ம மேஜர கலாய்க்கிறது தானே நீங்க நம்ம முக்கியமான பேசுங்க. வேலை. I'm very much happy. Keep on talking. That's it. ஹாப்பி அம்மா. சந்தோஷமா இருக்கிறாரா? Why am I going like that? அடி வயித்துல இருந்து பேசுங்க கேட்கல. மீண்டும் நகைச்சுவை. உங்களை பார்த்தா பயமா இருக்கா? பட் அஃப்ரைட். இப்போ ஓகே. இப்போ ஒரு கேக்குதுல. கண்டினியூ. மேஜரா இருந்துகிட்டு என்ன பேசினாரு? மசாஜ் பண்றாங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு கிடக்குறாருங்க. ஒரு இங்கிதம் வேணாம், கலாய்க்கிறதுக்கு ஒரு வரைமுறை வேணாமுங்க. அவர் எல்லாத்தையும் மீறிட்டாருங்க. வரட்டா மாமே.